உடனே பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. என் வயிற்றுல பாலை வத்த. அம்மா, நீங்க அழக்கூடாதுன்னு அவ சிரிச்சுக்கிட்டே வந்தா. அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தா. நீங்க இப்படி குழந்தை மாதிரி அழுறீங்களேம்மா. இவளுக்கு முன்னாடி நான் குழந்தையா தாண்டா மாறி போறேன். இவன் அன்புக்கு முன்னாடி நான் குழந்தை தாண்டா. அழாதீங்கம்மா, அம்மா அழாதீங்கம்மா. அப்படி இல்ல, உன்னை பார்த்தோன்னே சந்தோஷத்துல என்ன அறியாமலே அழுக வருது. சரி தங்க, நீ அழக்கூடாது, அழக்கூடாது. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும். அம்மா, என் தங்கமே, என் தங்கம். எனக்கு எப்படா உங்க முகத்தை பார்க்கணும் போல இருந்தது. ஓடி வந்துட்டேன். புருஷ முகத்தை எப்ப பாப்போம், பெத்த பிள்ளைங்க முகத்தை எப்ப பாப்போன்னு உனக்கு தோணல. இந்த மாமியார பார்க்கணும் போல இருந்திருக்குன்னு. உன் அன்புக்கு நான் என்ன செய்ய போறேன்? உன் அன்புக்கு நான் என்ன செய்ய போறேன்? உன் அன்புக்கு நான் தகுதியானவளான்னு கூட எனக்கு தெரியல. என் தங்கம் என் மேல உனக்கு இவ்வளவு பாசம். எனக்காக உசுரே கொடுக்க துணிஞ்சி அம்மா. என் மாமியாருக்காக நான் உசுர கூட கொடுப்பேன் துணிஞ்சி. பெத்த புள்ளையும் கெட்டின புருஷனை விட்டுட்டு போன பாரு. நீ எல்லாத்துக்கும் மேலானவா. உன் பாசத்துக்கு ஈடேனையே இல்லை. உண்மையில சொல்றேன், ஒரு மனசு எப்படி வாழணுக்கு எடுத்துக்காட்டே நீதான். உன்னை என் மருமகளை அடைஞ்சதுக்கு நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன். வாங்க மாமியார. இப்படி ஒரு மாமியாரு தெய்வம் மாதிரி கிடைச்சா எந்த மருமகா தான் சந்தோஷப்பட மாட்டா, எந்த மருமகா தான் தியாகம் பண்ண மாட்டா. அடிச்சா கூட கேட்க நாடி இல்லாம அனாதியா நிற்கதியா நின்ன எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோட நிப்பாட்டாம வாழ்க்கையும் பிச்சியா போட்டீங்களே. உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா மாமியார? எனக்குன்னு ஒரு உறவு அமைச்சு கொடுத்தீங்க. அடிச்சாலும் கேட்க நாடி இருக்கிற அளவுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்க. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? இவ்வளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க தானே. இந்த ஒத்த மனசு தானே. இந்த ஒத்த மனசு மட்டும் இல்லைன்னா நாங்க 3 பேரும் அனாதியாவே போய் சேர்ந்துருப்போமே. உசுரோட இருந்திருப்போம்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அழகான குடும்ப வாழ்க்கை கொடுத்தது நீங்க தானே. ஒவ்வொரு பொண்ணு எதிர்பார்க்கறது நல்ல குடும்பம், நல்ல கணவன், நல்ல பிள்ளைங்க. இதை அமைச்சு கொடுத்தது நீங்க தானே. உங்களுக்காக இது கூட செய்யலனா நாங்க வாழ்றதுல அர்த்தமே இல்லையே. இதே மாதிரி எப்பவும் என்ன பெரியாம இருக்கணும். என்ன இருக்க முடியா? ஐயோ, இதுக்கு மேல நாங்க நிக்கல. நான் கிளம்புறேன். ஆமாமா, உங்களுக்கு உள்ள வேலை இருக்கான்னு பாருங்கம்மா. ஐயோ ஐயோ. சரி சரி, போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. ஆமா மாமியாரே, என்ன வீட்ல ஒருத்தரே காணல? பக்கத்து வீட்டுக்கு யாரோ குடி வந்திருக்காங்கம்மா. அவங்களுக்கு யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைகள் மேல பாசமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைல புள்ள அங்கதான் கிடக்குது. என்ன போயிட்டு வரியா? அப்ப தமிழ் செம்பவலில அங்கதான் நிக்காங்களா? ஃபுல் ஃபேமிலியா அங்கதான் நிக்குது. இந்த மூணு பேர் அங்கதான் நிக்காங்களா? ஆமா, தமிழ் செம்பவலியும் இருக்காளல, எல்லாரும் அங்கதான் நிக்காங்க. ஐயோ ஐயோ, ஒரு நேரம் இருப்பு கிடையாது. அந்த வாழைத்தாருக்கு மட்டும் வாய் இருந்தா அழுதுருக்கும். இல்ல, இந்த வாழைத்தாரமே இப்படி தூக்கி சுமந்து கலையத. ஐயோ பாட்டி, ஏய் யார் வந்திருக்கான்னு முத பாரு. ஐயோ பாட்டி, இந்த வாழைத்தாரை இப்ப நான் எங்கயாவது நட்டே ஆகணும். இல்ல அந்த பால் காய்ச்சி வீட்ல கூட நட்டு வையில, இங்க எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்க? நான் வேலை பாக்கேன் பாட்டி. வாழைத்தார் தூக்கி சுமக்கதான் உனக்கு வேலை. ஆமா பாட்டி. இல்ல முத வந்திருக்கிறது யாருன்னு பாரு. அப்ப இது யார் இறக்கிப்பா? அப்பா, ஒரு ஜான் உயரம் இருக்கு, இது இறக்கியே வைக்க முடியாது. என்னையா நீங்க பால் காய்ச்சிட்டுக்கு வரலையா? வரணும் வரணும். இப்பா அங்க இட்லி தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்குப்பா, வந்துருங்கப்பா. எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கா? யார்ல சொன்னா? ஆர்டர் கொடுத்ததே நாங்க தானே. அடேங்கப்பா, பெரிய மனுஷன் ஆயிட்டனும்ல. ஆமா, தாத்தா அப்படிதான் சொன்னாங்க. தாத்தாங்கன்னு யாருன்னு தெரியலையே. நீங்களும் போய் பாத்துட்டு வேண்டியதானமா? இல்லையா, தெரியாதா இருக்கல்ல, எப்படி போவே? நம்ம குடும்பமே அங்கதான் கிடக்குது, இதுக்கப்புறம் என்ன தெரியலங்க. இப்ப இந்த வாழைத்தார நான் எங்கயாவது நட்டே ஆகணும். என்ன பண்ண? கொண்டா கொண்டா, பாட்டிட்ட கொண்டா. நீங்க வந்துட்டு பாரு யாருன்னு. தங்க பிள்ளை. பாசத்தை பத்தியா? ஆனா வெளிக்காட்டு தெரியாம இருந்திருக்கான்.
இப்ப மாதிரி அந்த வாழைத்தார தூக்கி தூர போடல. டேய் அப்பா தூக்கி வைக்கேன்டா, தூக்கி தூர வைடா. ஆண்டாப்பா, எனக்கு இந்த வாழைத்தார ரொம்ப பீச்சுக்குப்பா. வச்சிட்டு போறா, விடுங்க. என் தங்கம் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சு நான் தூக்கிட்டே தான் அலைவான். இது இந்த வாழைத்தார ஒரு மாசமா தூக்கிட்டு அலைவான். அது காஞ்சி போனாதான் நான் தூக்கி தூர போடுவான். அந்த பக்கத்துல இருக்கிறத தூக்கி வையின்னு இருக்கும். அத பெரிய வேலையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். தங்கம் மத்தையில எங்கம்மா? பால் காய்ச்சி விட்டல. என்னடா தங்கம், நீங்களும் வாங்கம்மா. சரி அம்மா வரேன். அம்மா நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துறேன்டா. போய் சொல்லிட்டு வந்துறியா போ. அம்மா என்னம்மா தங்கம், நீங்க சொல்லாம போக மாட்டீங்களாம்மா? இது உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன்டா தங்கம். நீங்க சொல்லாம போனா நான் அப்புறம் உங்ககிட்ட சேரவே மாட்டேன். எவ்வளவு அல்வாதான் பாரு. பாசத்தை பாத்தியா? எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாரு. ஆமாமா, அவனால அழுகை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பச்சை புள்ள 3 வயசு தான் இருக்கும். எப்படி பாசத்தை காட்டுறான் பாருங்க. அதே மீனானாலே இவனுக்கு உசுரு. பிள்ளையோட பிள்ளைய வாழ்ந்துட்டு நடப்பால. அப்படியே தங்கம், இவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? அம்மா என்னம்மா, இனிமே எங்க விட்டு போக கூடாது. நான் அந்த வாழைத்தார அங்க வச்சிட்டு எல்லாரும் சொல்லிட்டு வரேன். வேணாண்டா, நீ தூக்கிட்டே அல. சரிம்மா. அம்மா இந்த வாழைத்தார நம்ம வீட்ல நட்டு வச்சிருமாமா. சரிடா நட்டு வச்சிருவோம். நான் பாக்காய் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டாங்க எல்லாரும் பாக்காய் வீட்டுக்கு வாங்க. என்ன ஏய் முதல்ல அந்த வீட்டாருக்கு கூப்பிட்டுச்சாடா? தாத்தா தான் கூப்பிட்டாங்க. இமா யாருமா இந்த அளவுக்கு நம்ம வீட்டாருக்கு தான் பழகிருக்காங்க? நானும் இன்னும் பார்க்கல. நானும் இனிமே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும். பாட்டி வாரீங்களா? நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாயா, நீ போ பாட்டி, வரேன். சரியா, நீங்க என்ன உள்ள போங்க. சரிங்கம்மா. ஏமா கவலைப்படாதம்மா, உள்ள போ. இல்ல மாமியாரே, எல்லாரையும் பார்த்தாதான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கும். எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த ஒத்துக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏய் யாருக்குடா என்னடா புரியல? சரி பாட்டி, புதுசா வீடு கட்டினா என்ன செய்வாங்க? பால் காய்ப்பு. பால் காய்ப்புக்கு நிறைய பேர் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அத்தடி பாட்டி, சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்களோ? நமக்கு எந்த சொந்தக்காரல இருக்காவே? அப்போ சூக்கேஸ்ல எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா? நான் தான் சொன்னேன்ல, எங்க தாத்தா வீட்ல பாட்டி வீடு புதுசா கட்டினா என்ன பண்ணுவாங்க? பால் காய்ப்பாங்க. பால் காய்ப்புக்கு வாங்கன்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேனே, அதான் வந்திருப்பாங்க. ஒருவேளை எங்க மிஸ்ஸா இருக்குமா? அவங்க மிஸ் வரைக்கும் சொல்லி வச்சிருக்கீங்களாடா? ஊருக்கே சொல்லிட்டு வந்திருக்கானுவே. டேய் அது நம்ம சொந்த தாத்தா இல்லடா, அடுத்த வீட்டு தாத்தாடா. யார் வீட்டு தாத்தாவா இருந்தா என்ன? தாத்தா தானே. இது தூக்கிட்டு நல்லா இருக்கே, நல்ல ஊருட்டில ஆடலாம் போலக்கே. அத்தீரங்க இந்த தூக்கிட்டு போறணுமே. இழுத்தா வருது, ஈஸியா இருக்குதே. இது நம்ம தெருவெல்லாம் ஊருட்டில ஆடலாம் போலக்கே. அத்தீரல யாரு உட்கார்ந்துட்டு ஊட்டிட்டு போலாமே, சூப்பரா இருக்குதே. சூக்கேஸ்ல மட்டும் கைய வச்சிட்ட. கை வச்சிட்டாமல்ல, இனி அத பிச்சி மேயாம போக மாட்டானுவே. ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. பாட்டி, பூசா வீடு கட்டினா என்ன செய்வாங்க? பால் காய்ச்சுவாங்க. இல்லடா, நீ தூங்கிட்டு இருந்தல, அதான். என் தங்க. அப்ப நீ வேணா பார்க்காம தான் நின்னல. அம்மா பாட்டி, அம்மா. எல்லாம் மனசுக்குள்ளே தேடி இருக்கு, சொல்ல தெரியாம இருந்திருக்கு. அம்மா விட்டுட்டு போக கூடாதம்மா. இல்லடா என் தங்கமே, இது உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்டா. அம்மா உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அம்மா ரொம்ப தேடினே தங்கம். ஆமா, நான் தூங்கும்ல, கண்ண மூடி. அப்போ நீங்க எப்பவும் வருவீங்கம்மா. பரவே பார்த்தா நீங்க இருக்க மாட்டீங்க. கடவுளை கண்டதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பாசம் உள்ள பிள்ளைல. அம்மாவ தூக்கத்துல வந்தனம்மா. ஆமாம்மா, தினமும் வருவீங்கம்மா. நான் இனி உங்களை விட்டு போக மாட்டேன். இல்ல நீ அம்மா விட்டு போனா அம்மா உன்னை விட்டு போக மாட்டேன். அம்மா இந்த புதுசா வீடு கட்டினா என்ன செய்வாங்க? பால் காய்ப்பாங்கடா. மாமா அங்க வரீங்களா? சரி தங்கம், அம்மா வரேன். சீக்கிரம் வாங்கம்மா, நாங்க தான் நடத்துறோம். நீங்க தான் நடத்துதீங்களா? ஆமா பாட்டி,
அதான் வீடு கச்சனை என்ன செய்வாங்க? ஏன்டா உனக்கு அது வரவே மாட்டேங்குது? பால் காய்ப்பாங்கடா. அது நாங்க தான் பாட்டி நடத்துறோம். ஏய், உங்களுக்கு அதை பத்தி என்னடா தெரியும்? பால் காய்ப்பே உன் வாயில நுழைய மாட்டேங்குது, நீ பால் காய்ப்ப நடத்துறியா? அதெல்லாம் நடத்துறோம்ப்பா. இந்த சூட்கேஸ் இங்க தூக்கிட்டு போணுமே. சூட்கேஸ்ல கண்ண வச்சிருக்க சூட்கேஸ்ல. யப்பா. சரி. அம்மா. என்னடா? இந்த சூட்கேஸ நாங்க கொண்டு வைக்கட்டா? நீ எதுக்கு வைக்க போறேன்னு எங்களுக்கு தெரியாது. நீ கஷ்டப்பட்டுல ஒண்ணு தூக்க வேண்டாயா? அப்பா தூக்கி கொண்டு வச்சது. பரவாயில்லப்பா. நான் தூக்கிட்டு போறேன்ப்பா. ஏய், வேண்டாடா, பிஞ்சிருடா, வேண்டாம். நான் அழகா தூக்கிட்டு போறேன்ப்பா. அது இனிமே வீடு போய் சேராது. நான் கையில வந்துட்டுல வீட்டுல ஒரு போன் ரிமோட் கூட உருப்படியா கிடையாது. இனி இந்த சூட்கேஸ் இதுக்கு நீங்க மண்டகரம் முடிச்சு போச்சு. என்ன அழகா இருக்குது. அங்க வரைக்கும் போயிட்டு நல்லா இருக்கு. இவ்வளவு நாள் இது நம்ம வீட்டுல தான் இருந்துச்சா? எனக்கு தெரியாம போச்சா? இல்ல, அது என்னோட காரால. எப்பா, இது கார் மாதிரிதான்ப்பா போகுது. எம்மோ, நீங்க சொன்ன மேல இதுக்கு மண்டை குத்து முடிச்சு போச்சு. அது இனி வீடு போய் சேராதுடா, விட்டுரு. இனி எல்லா தெருவுக்கும் போயிட்டு தான் இது வீடு வந்து சேரும். அதுக்குள்ள அது பிஞ்சு நஞ்சு போயிடும். ஏல ஒண்ணு பத்தி அப்ப சொல்லிக்கிட்டு இருக்காவ. என்னம்மா? அவன் காதல் விழவே இல்ல. என்ன அழகா நவுட்டு போகுது. இது தாத்தா வீட்டுக்கு போறதுக்கு இதுலயே போயிரணும். பாட்டி, இந்த புதுசா வீடு கட்ட என்ன செய்வாங்க? பால் காய்ப்பாங்கடா. நான் பால் காய் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எதுல போறான் பத்தியா அவன்? டேய் டேய், எதுக்கு வச்சிட்டு போடா? இருக்கட்டுப்பா, நல்லா இருக்குப்பா. அட கடவுளே. சரி விடுங்க ஆக்சுவலா ஹானிக் தருவான். பாட்டி, என்ன தங்கப்புல? புதுசா வீடு கட்ட என்ன செய்வாங்க? பால் காய்ப்பாங்க. பால் காய் வீட்டுக்கு போறேன். நீங்களே இதுல யாரு இருக்காங்களே, உங்களை சேர்த்து கூட்டிட்டு போறேன். சேட்டை பத்தி அவனுக்கு நான் எல்லாரும் உட்காரணுமா? இல்ல, நான் உட்கார்ந்தா உடஞ்சிரும்ல. தங்க பாட்டியாரி உட்கார்ந்தா உடஞ்சிரும். உன் கூடயே சுத்தவல மதன அன்பரசியம் அவளை கூட்டிட்டு போ. அவைய கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை தான் நான் கூட்டிட்டு போறேன். யாருங்க பாட்டி? சொன்னா கேளுடா. பாட்டி யாருங்க? சேரப்பட்டா, நான் வீட்டுக்குள்ள போறேன். ஐயா சரிசே, அவன் வீட்டுக்குள்ள கூட்டு போயா. சரிங்கம்மா. எனக்கு ரெண்டு சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். எல்லா கிசாரே, எல்லாரும் பால் காய் வீட்டுல இருங்க. அப்பாவும் அம்மா அங்க வந்து பாப்பாவ. வீட்டுல யாரும் இல்லன்னு சொல்லிரு. ஆனா நீங்க வீட்ல இருக்கீங்களா? நானும் பால் காய்ப்புக்கு தான் வரேன். அப்ப என் வண்டில தான் வரணும். ஓடட்டா ஓடு. சரி பாட்டி வரேன். ஐயா நீங்க உள்ள போங்க. சரிங்கம்மா. நான் சந்தோஷமா இருக்கேன். என் பிள்ளை ரெண்டு சந்தோஷமா இருக்கணும். யாருங்க பாட்டி நேராயிட்டு? வரேன். போட்ரைட். யாரிட்டியாங்க? ஏரியாச்சி போட்டோம். பாட்டி என்ன சிக்கன புடிச்சுக்கணும்னா? நான் என்ன ஆச்சு விட போறேன் மட்டும் பாருங்களேன். போமா பாட்டி. போட்ரைட். சரி சபா பிள்ளைல இதெல்லாம் எவ்வளவு அழகா வளர்ந்துட்டாங்க. நான் பாக்குறது இந்த பிள்ளைங்க தானே, வேற யாருமா? அழகா இருக்காங்களே. செல்லுங்களா, வசக்க நிடுங்க. மாமா போட்டோ எடுக்கிறேன். மாமா போட்டோ சூப்பரா இருக்கணும். என் பிள்ளைங்கள சூப்பரா எடுக்க மாட்டேன். அப்படியே வசக்க நிடுங்க. மாமா சூப்பரா உங்களை போட்டோ எடுக்கிறேன். மாமா நாங்க ஸ்கூல்ல போய் எல்லாத்துக்கும் காட்டணும். சூப்பரா எடுங்க. சரி மாட்டாங்க. இத மட்டும் மீனாக்க பார்த்தா எப்படி இருக்கும்? தங்க பிள்ளைல போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களா? அழகழகா இருக்க ட்ரெஸ் யாருக்கு கொடுத்தா? தாத்தாவா? எந்த தாத்தா? நம்ம தாத்தாப்பா. அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அடேங்க அப்பா, ஐயா எவ்வளவு அழகா இருக்குது. ஆமாப்பா. ஐயோ தங்கங்கள, யாரு பக்கத்து வீட்டுக்கு அப்படி வந்திருக்கா? இப்படி கிராண்டா பண்றாங்க. நம்ம வீட்டுல தான் துணிமணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்த்தே ஆகணுமே. ஏண்டா தரணி, உனக்கு தெரியுமா? அப்பவே வச்சு நானும் சுத்தி தான் வரேன் அந்த தாத்தா யாருன்னு பாக்கலான்னு. என் கண்ணிலே படல. இந்த காலத்துல இப்படி இருப்பாங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாடா, ஆச்சரியமா இருக்கு. தனங்களா, வேற எங்கேயும் போகக்கூடாது. சரிங்கப்பா. பிள்ளைங்க வாழ்ந்துட்டாங்க. இது கண்ணு கருத்துமா கவனிக்கணும். சரிசு தினேஷ் சொல்லி வைக்கணும். பிள்ளைல கொஞ்சம் கண்ணு கருத்துமா பாருங்கன்னு. யாராவது எப்பமாவது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். டேய் தரணி, சொல்லுங்க. வேறே பிள்ளைல கண்ணு கருத்துமா பாத்துக்க. எனக்கு தெரியாத நம்ம பிள்ளைல பாக்குறதுக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரியா?
டேய் திருநாயில வந்து அழைஞ்சிட்டு இருக்கா, கொஞ்சம் கண்ணு கத்துமா பாரு பிள்ளைல இருந்தவன். அவன் சின்ன என்ன தீங்கல, அவன் ஒரு வாழைத்தாரை தூக்கிட்டு அழைதானுவன். அந்த வாழைத்தாரி இவன் காஞ்சி போனாதான் கீழே போடுவானுவன். ஐயோ இவ்வளவு ரெண்டு வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு இல்லவா அன்பரசி. சரிம்மா. தாத்தா இது இவ்வளவு பாசமா இருக்காரு. பத்தே ஆகணுமே. என் தங்கத்துக்கு என்ன தேவதை மாதிரி இருக்கா. ஐயோ ஐயோ. சரி நான் பட்டு கிளம்பிட்டே வரேன்னா. டேய் கொஞ்சம் பாத்துக்க, முடியாம சொல்லவே வச்சுக்கூடாது. போங்க போங்க நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் அப்படியே சிரிங்க. நீ இந்த வாழைத்தாலை எப்பதான் கீழே இறக்கி வைக்கணும் நானும் பார்க்க தானே போறேன். இப்படி கஷ்டப்பட்டு செவக்கணுமாடா, அது ஒரு இடத்துல இறக்கிதான் வையன். டேய் முடியலடா, காலையில இருந்து இந்த வாழைத்தாலை தாண்டா நீ செவந்துகிட்டே அழித, கீழே இறக்கி வச்ச பாடு இல்ல. எங்க இறக்கி வைக்கணும்னா தெரியல. ஏன்டா? முக்கியமான இடத்துல வைக்கணுமாமே, ஆனா முக்கியமான இடத்தை தேடிக்கிட்டு அலையற. டேய் அந்த வாசல்ல சாத்தி வைடா. இங்க பொறுப்பு இல்லாம போட்டோ எடுக்கறீங்க, நான் அப்படி இருக்க முடியுமா? நான் ஆம்பளை பையன், ஓடி ஆடி வேலை செய்யணும். ஓவரா பேசுன பாரு, அவ்வளவுதான் இந்த போட்டோ கேமராக்குள்ள உள்ள வச்சிரும் பாத்துக்கோங்க. உள்ள பிக்க திருவிழா. டேய் டேய் அழகா இருக்க, அப்படியே நின்னு பாப்பா ஒரு போட்டோ எடுக்க என்ன உனியா. 10 வருஷம் கழிச்சு நீ பார்த்தனா உனக்கே சிரிப்பா இருக்கும்டா. அப்படியே இருனா. சரிங்க மாமா, நல்லா எடுங்க பாப்பா. டேய் இங்க பாரு. இது நானா மாமா? ஆமாடா இது நீதான்.